இந்த படத்தை பத்தி ஒரு லைன்ல வந்து சந்தானம் அவர்களே வந்து சொல்லியிருப்பாரு, தெளிவா சொல்லிட்டு இருப்பாரு. நல்லா இருக்கிற படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நல்லாதான் இருக்கும், நல்லா எழுத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்காது. இதுதான் உண்மையான ஸ்டோரி, கரெக்டா சொல்லியிருக்காரு. அதே போல நான் உண்மையை சொல்றேன், படம் நல்லாவே இல்லை. இப்ப நான் நல்லா இல்லைன்னு சொன்னா படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் எங்களை திட்டுவான். உங்களை நம்பி நான் படம் பார்த்தேன், நல்லா இல்லாத படத்தை ஏன்டா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்ட்டு. அது ஏன் ப்ரோ பேசுறதே பேசுற மாதிரி இருக்கு. அதாவது அந்த ஸ்லாங்கே சரியில்லை. சந்தானத்தோட கிரிஞ்சி நடிப்பை இந்த படத்துல பாருங்க. குழந்தை மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த நடிக்காத ஃபர்ஸ்ட் படம் நடிப்பான் பாருங்க, எப்படி நடிக்கணும்னே தெரியாம மாதிரி நடிச்சிருக்காரு. அவரு ஆக்சுவலா இந்த படத்துக்காக தான் அந்த பாட்டை எழுதினாருன்னு நினைக்கிறேன். நடிப்பு இதுல மிகப்பெரிய பிரச்சனை இந்த கதையில என்னன்னா, இந்த கேம் ஷோக்குள்ள போறவங்க யாரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்கள கொலை பண்றாரு. அப்புறமா வந்து அவங்க கேம் ஷோக்கு அனுப்புறாங்க. படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க தான் மெயின் கேரக்டர். இவரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த மாதிரி சீனே இல்லையா அந்த படத்துல. அப்புறமா நான் எப்படி உட்காந்து பார்க்க முடியும்? எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் இவங்க டைரக்டர் என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரியும், அதால வர பிரச்சனைகள், அதால இவர் என்னென்ன பாதிக்கப்படுறாரு, இல்ல ப்ரொடியூசர் தரப்பு என்னென்ன பாதிக்கப்படுது, ஒரு 20 மினிட்ஸ் ஓட்டிட்டு அப்புறமா நீங்க கேம் ஷோக்குள்ள எடுத்து போயிருந்தா மேபி படம் உட்காந்து பாத்துருக்க முடியும். நீங்களும் டிராக் பண்ணிருக்க தேவையில்ல. அவரு தூக்கிட்டு போய் அந்த பேய் வீட்டுல உட்கார வச்சு, அம்மா இப்ப என் வீடு போனாலும் பேய் வீடு மாதிரிதான் இருக்கும். அவர் ப்ரோன்னு சொல்லிதான் காமிச்சு. அப்புறம் ப்ரோ யாருன்னு சொல்ல மாட்டாங்க. நான் மறந்துட்டேன் அந்த வார்த்தையை. கருப்பா இருக்கு ப்ரோ. பாத்தீங்கன்னா எனக்கு வருது பாரு. காமெடியா நல்லா இருக்கா இல்ல ஹீரோ தயவு செய்து வந்து இப்போ நடிக்கிறாப்புல, எங்க தலைவன் கூட எஸ்டிஆர் நடிக்கிறாப்புல, அதே மாதிரி போயிடணும். அதே மாதிரி நச்சு ஒண்ணுமே இல்ல. ஹீரோயின்ஸ்லாம் யாரு இருக்காங்கன்னு தெரியல, திடீர்னு பேய் ஏன் வருதுன்னு தெரியல. இந்த கதையெல்லாம் அந்த டைரக்டரை நான் கேட்கறேன், மனசாட்சி இருக்காங்க. ஆர்யா சார் தூக்கின்னு போய் செஞ்சு விட்டுல கலக்கிதான் நான் குதிப்பேன்னு தள்ளி விட்டுரு. இன்னைக்கு இந்த படத்தை எவ்வளவு ஒரு இதோட வந்து அந்த சந்தான படம், நல்லா ஒரு படத்தை DD2 அக்யூஸ்ட் வந்து இதுல இருந்தே அவர் ஃபேன். நான் எப்படி போனாலும் மனுஷன் படத்துல ஒரு கதை இருக்கும். மனசாட்சி இல்லாம பண்ணிடுச்சு இல்லங்க. பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா, மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க. குட்டிக்கு கீழே நான் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணி படத்துல வந்து ஹையர் பண்ணிருக்காங்க. மூவி நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்றவங்க செல்வராகவன் வந்து கொலை பண்றாங்க. ஏன்னா இஸ் a director. கோவிந்தா பாட்டுல வந்து சந்தானம் வந்து கண்ணாடி போட்டு இருந்தா ரிவ்யூஸ் வந்து ஆக்சுவலா ஆமா ரிவ்யூஸ் வந்து கண்ணாடி போட்டு கொடுக்கலான்ற ஒரு செட் பண்ணதே யாரு? இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் தான். அதை பார்த்து மேபி சந்தானம் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு எனக்கு தெரியல. அவரும் கண்ணாடி போட்டு தான் ரிவ்யூ கொடுத்திருக்காரு. எங்களதான் கலாச்சிருக்காரு, பல டீம்ஸை கலாச்சிருக்காரு. அவரே அவரை கலாச்சாரம் லாஸ்ட்ல அவ்வளவுதான்.